நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு 7ஆம் நாள் பாசுரம். கீசு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். போன பாசுரத்தில் ஆண்டாள் எழுப்பின அந்த தோழியை பார்த்து பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு அப்படின்னு பாடினா. அவளை பிள்ளாய் அப்படின்னு அட்ரஸ் பண்ணா. அதாவது ஏதும் அறியாத பெண்ணே, பகவத் அனுபவத்துக்கு அந்த பெண் புதுசு, அதனால ஏதும் அறியாதவளே, எதுவும் தெரியாமல் இன்னும் தூங்கின்னு இருக்கியே, எழுந்துக்க கூடாதா அப்படின்னு அந்த பெண்ணை எழுப்பினா. இன்றைய தினம் எழுப்பப்படக்கூடிய இந்த தோழி பகவத் அனுபவத்துக்கு புதுசு இல்லை, இவள் பழகினவள். இவளுக்கு கிருஷ்ணானுபவம்னா என்னன்னு தெரியும், பக்தி பண்ணுறதுனா என்னன்னு தெரியும். அதனால் இந்த பெண்ணை எழுப்பறிச்சே ஆண்டாள் எல்லாம் தெரிஞ்சும் இப்படி தூங்குறியே அப்படின்னு இவளை பார்த்து பேய் பெண்ணே அப்படிங்கிறா. போன பாசுரத்தில் பூத்தனையை பேய்னா, இந்த பாசுரத்தில் தோழியை பார்த்தே பேய் பெண்ணே அப்படின்னுட்டா ஆண்டாள். ஆரம்பிக்கிறா, கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன். ஆனை சாத்தன் அப்படின்னா தமிழில் வலியன் குருவிகள், ஒரு வகை குருவிகள். சம்ஸ்கிருதத்தில் பரத்வாஜ பக்ஷி அப்படின்னு சொல்லுவாள். அந்த குருவிகளெல்லாம் கீச்சு 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 கீச்சுன்னு ஒன்றோட ஒன்று பேசிக்கிறது. அந்த சத்தம் உன் காது கெட்டலையா, இப்படி தூங்குறியே அப்படிங்கிறா. ஒரு ஆண் குருவியும் ஒரு பெண் குருவியும் பேசிக்கிறது அப்படின்னா, நம்மளை மாதிரி கிருஷ்ணன் மேலே ஆசை கொண்டவாளுக்கு என்ன தோணணும், நானும் இதே மாதிரி என் கண்ணனோடு அமர்ந்து உரையாடணும், கண்ணனோடு இருந்து கொண்டாடி மகிழ்ந்து திளைத்து கிருஷ்ணானுபவத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு இல்லையோ தோணணும். அதை விட்டுட்டு உன்னால் எப்படி தூங்க முடியறது அப்படின்னு ஆண்டாள் கேட்குறா. அதுவும் இல்லாமல் ஆண்டாளுக்கு எல்லாமே சர்வம் கிருஷ்ணமயம் அவளுக்கு. அதனால் இந்த கீச்சு கீச்சு ஒலி கூட அவளுக்கு கிச்சு கிச்சு கிச்சுன்னு கண்ணனை தான் ஞாபகப்படுத்தும். ஏன்னா அவளுடைய திருத்தகப்பனாருடைய பாசுரத்திலேயே இருக்குது, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலைன்னு அவர் எல்லாத்துலேயும் கண்ணனை தான் பார்த்தார். அவர் அப்படின்னா பெண் பிள்ளை இவளும் அப்படி தானே இருப்போம். அதனால் இவளுக்கு எல்லாமே எதை கேட்டாலும் கண்ணனை தான் ஞாபகப்படுத்துறது. அதனால் கேட்குறா, உனக்கும் அப்படி தானே தோணணும், இந்த ஓசையை கேட்கறச்சே உனக்கும் கண்ணன் ஞாபகம் வரணும் இல்லையா, எழுந்துக்காமல் தூங்கின்னு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா, பேய் பெண்ணே அப்படிங்கிறா. ஏன்னா ஒருத்தர் பகலில் ரொம்ப நாளை தூங்குறான்னா சத்வகுணம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த அரக்கர்கள் ராட்சசர்கள் அவள்லாம் தான் கார்த்தால தூங்கிட்டு ராத்திரியெல்லாம் விழிச்சுருப்பா. அதனால் இந்த இடத்துல இந்த பெண்ணை பார்த்து பேய் பெண்ணே, நீ என்ன பேயா, இந்த மாதிரி பகலில் இவ்வளோ நாளை தூங்கலாமோ, அதனால் பேய் பெண்ணே அப்படிங்கிறா. அந்த ராட்சசியாக சூர்பனகைக்கு கூட ராமன் மேலே ஆசை வந்தது, ராமனை அடையணும்னு ஆசைப்பட்டா. உனக்கு கண்ணன் மேலே ஆசை இல்லையா, எப்படி உன்னால் தூங்க முடியறது அப்படின்னு கேட்குறா ஆண்டாள் இந்த இடத்துல. இப்போது உள்ளேன்னு அந்த தோழி எதிர்த்து ஒரு கேள்வி கேட்குறா, என்னது பேய் பெண்ணே நான் என்ன கூப்பிடுறேள், நீங்கள் எல்லாருமா சேர்ந்து பேய் உலாத்துற நாழிக்கு எழுந்து வந்துட்டு பொழுதே இன்னும் விடியல, அதுக்குள்ளே எழுந்து வந்துட்டேங்கோ, வந்ததும் இல்லாமல் என்னை பார்த்து பேய் பெண்ணேன்னு கூப்பிடுறேளே, பொழுது ஒன்றும் விடியலை அப்படிங்கிற அந்த பெண் உள்ளேந்து. உடனே ஆண்டாள் சொல்கிறா, பொழுது விடியலையா, நான் உனக்கு அறிகுறிகளெல்லாம் சொல்கிறேன் கேட்டுண்டே வா அப்படின்னு காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ அப்படிங்கிறா. ஏம்மா, ஆயர்பாடியில் கோபியர்கள் எல்லாருமா சேர்ந்து தயிர் கடை ஆரம்பிச்சுட்டா. தயிர் கடையிறானாலே என்ன அர்த்தம் அப்படின்னா பொழுது விடிஞ்சுடுத்துன்னு அர்த்தம். கோகுலத்தில் எப்போவுமே பொழுது விடிஞ்ச உடனே அவள் பண்ணக்கூடிய முதல் காரியம் தயிர் கடையிறது. அந்த தயிர் அவள் கடையரிச்சே அவளுடைய அணிகலன்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒராயிறது, அதில் அப்படி ஒரு ஒலி எழும்புறது. அது கூட உன் காது கெட்டலையா, காசும் பிறப்பும் அப்படின்னா அந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் கழுத்தில் அச்சுத்தாலி ஆமைத்தாலின்னு சில அணிகலன்களையும் கையில் வளையல்கள்லாம் போட்டுருக்கா. இவா கடையக்கூடிய இந்த தயிரோ ரொம்ப கெட்டி தயிர். ஏன்னா பால் அவ்வளோ கெட்டியாக வருது அவளுக்கு. ஏன்னா அந்த மாடுகளை எல்லாம் பராமரிக்கிறவன் யார், கண்ணன். கண்ணனால் பராமரிக்கப்பட்ட மாடுகள்னால் அது வள்ளல் பெரும் பசுக்கள்னு ஆண்டாளே சொல்லிட்டா. அப்படி பாலை பொழியக்கூடிய பசுக்கள், அதுவும் இல்லாமல் கெட்டி பாலில் துவைக்கிற கெட்டி தயிர். அந்த கெட்டி தயிர்லேருந்து இப்போது வெண்ணெய் பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு வலு கொடுத்து கடைய வேண்டியிருக்கு. அதனால் அவளுடைய அந்த அணிகலன்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒராஞ்சு அந்த ஒலி கேட்கலையா உனக்கு, இன்னுமா உன்னால் தூங்க முடியறது, அந்த மத்தோசை உன் காது கேட்டலையா அப்படின்னு கேட்குறா ஆண்டாளிங்க. சரி, மத்தோசை கேட்கலை, அவளோட அந்த நகைகள் எல்லாம் உரையிற அந்த சத்தமும் உனக்கு கேட்கலை. சரி, நுகரும் தன்மை இருக்குல்ல உன்னுடைய மூக்குக்கு, அதுவும் போயிட்டு தான் என்ன, ஏன்னா வாச நறுங்குழல் ஆய்ச்சியர்
இவாளுடைய கேசம் அவ்வளோ நறுமணம் வீசுமா அவளுடைய கூந்தலில். அதை நன்னா தூக்கி முடிஞ்சுன்னு தயிர் கடைய ஆரம்பிக்கிறா. இவா இப்படி ஃபோர்ஸ் கொடுத்து கடையிறதுல அந்த கூந்தல் அப்படியே முடிச்சு அவிழ்ந்துடுறது. அதுலேருந்து அப்படி ஒரு சுகந்தம் வீசுறது. அது கூட உன் மூக்கு கேட்டலையா? காது தான் சரியாக கேட்கல, மூக்கும் நுகரும் தன்மையை இழந்துடுத்தா என்ன அப்படின்னு ஆண்டாள் கேட்குறா. மேலும் சொல்கிறா, உனக்கு இன்னொன்று தெரிய வேண்டாமா? எங்கெல்லாம் தயிர் கடையிறாளோ அந்த இடத்துலலாம் கண்ணன் வந்து நிற்பான். அவனுக்கு தயிர் கடையிற இடத்துல நிற்கணும், தயிரை இவா சீக்கிரம் கடையணும், மேலே வெண்ணெய் திரண்டு வரணும், அந்த வெண்ணெயை உடனே விழுங்கணும். அதுக்காக காத்துன்னு இருப்பான் கண்ணன். தயிர் கடைய ஆரம்பிச்சுட்டா கண்ணன் வந்திருக்க போகிறான், சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு ஆண்டாள் ஞாபகப்படுத்துகிறா. கண்ணன் வர நேரம் இது, அதனால எழுந்து வா அப்படிங்கிறா. அந்த கோபியர்கள் அந்த தயிர் அப்படி கடையரிச்சே கண்ணன் அங்கே பக்கத்தில் நிற்பான். அந்த தெளிக்கிற தயிர் துளிகள் இவன் திருமுகம் பூரா பொட்டு பொட்டு பொட்டா அப்படி சிந்துமா. அதை பார்க்கறதுக்கு கருத்த இரவு பொழுது அந்த வானத்தில் நட்சத்திரங்கள் அப்படி தூவினா மாதிரி இருக்குமா. இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் பார்க்காம ரசிக்காமல் எப்படி உன்னால் தூங்க முடியறது அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல தோழியை எழுப்புறா. இப்போ மேலும் இந்த தோழி உள்ளேருந்து சொல்கிறா, தயிர் கடையிற ஓசையை வச்செல்லாம் பொழுது விடிஞ்சுடுத்துனெல்லாம் முடிவுக்கு வர முடியாது. உன் திருத்தகப்பனார் பாசுரமே இருக்கே கோத, அது உனக்கு தெரியாதா? அவர் பாடியிருக்கார், கண்ணன் பிறந்ததுக்கு அப்புறமா ஆயர்குலத்தில் 3 வேளையுமே தயிர் கடைவா. அவளுக்கு ராத்திரி பகல் எல்லா வேளையும் தயிர் கடைகிற வேலை தான். இவன் வந்து அவதாரம் பண்ணதுலேருந்து பால் தயிர் வெண்ணெய் எல்லாத்துக்கும் தட்டுப்பாடு. வள்ளல் பெரும்பசுக்கள் தான் பாலை பொழிஞ்சு கொடுக்கறது தான். அத்தனை பால்லேருந்தும் வரக்கூடிய தயிர்லேருந்தும் அதுலேருந்து வரக்கூடிய வெண்ணையும் காலியாயிண்டே இருக்குது. கண்ணன் சாப்பிட்டுட்டே இருக்கான். அதனால் இவா தயிருக்கும் பாலுக்கும் வெண்ணெய்க்கும் தட்டுப்பாடு வந்துடக்கூடாதுன்னு 3 வேளையும் தயிர் கடைஞ்ச வண்ணம் இருந்துட்டுருக்கா. அதனால் அதை வச்செல்லாம் பொழுது விடிஞ்சுடுத்துன்னெலாம் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறா இந்த தோழி. இப்போ மேலும் ஆண்டாள் பாடுறா, நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு கூப்பிடுறா. உன்னை முதல்ல பேய் பெண்ணேன்னு கூப்பிட்டுட்டேன், அதனால் கொஞ்சம் கோச்சிக்காத, உனக்கு எரிச்சலாக இருந்திருக்கும். ஆனால் நீ உண்மையிலேயே நாயக பெண் பிள்ளாய், எங்கள் எல்லாருக்கும் நாயகி நீ தான், எங்களை வழி நடத்தி செல்ல வேண்டியவளே நீ தான். நீ போய் இப்படி உறங்கலாமா அப்படின்னு தோழியை கேட்கிறா. மேலேயும் சொல்கிறா, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படிங்கிறா. இவன் அந்த நாராயண மூர்த்தி, நாரங்களுக்கு அயனமாக இருப்பவன் தான் நாராயணன். நாரங்கள் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் ஆதாரமாக இருப்பவன் அவன். அதனால் நாராயணன் மூர்த்தி, அந்த கேசவனை பாடுறோம். அழகான கருத்த சுருளான கேசம் அவனுக்கு, அதனால் அவனுக்கு கேசவன்னு திருநாமம். கேசின்னு குதிரை வடிவில் ஒரு அசுரனை கம்சன் ஏவி விடுறான், கண்ணனை அழிக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த குதிரை வடிவில் வந்த கேசியை கிருஷ்ணன் வதம் பண்ணிட்டான். அதனால் அவனுக்கு கேசவன் அப்படின்ற திருநாமம். அந்த கேசவனை பாடுறோமே, அதை கேட்டும் உன்னால் எப்படி தூங்க முடியறது? இதை கேட்டும் கிடத்தியோ அப்படிங்கிறா. தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். இப்போது ஆண்டாளும் அவளது தோழிகளும் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறா. பார்த்தா இந்த உள்ள தூங்கின்ற காலே தோழி, அவள் முகத்தில் அப்படி ஒரு ஒளி வீசுறது, பிரகாசமாக இருக்குது, தேஜஸோடு இருக்காவோ. எங்கேருந்து இந்த தேஜஸ் அப்படின்னா, கிருஷ்ணானுபவத்தை அடைய போகிறோங்கிற அந்த மகிழ்ச்சி அவள் முகத்தில் தெரியறது. ஆண்டாள் சொல்கிறா, உன் முகத்தில் நாங்கள் அந்த தேஜஸை பார்த்துட்டோம், இதுக்கு மேலேயும் மறைக்காத, எழுந்து வந்து கோஷ்டியில் சேர்ந்துக்கோ, நம்ம போய் கண்ணனுக்கு துதி பாடுவோம் அப்படின்னு எழுப்புறா. அவள் சொல்கிறா, கிருஷ்ணானுபவத்தை தனிச்சு அடையலாம்னெல்லாம் நினைக்காத, பாகவதாளோட சேர்ந்துக்கோ, எல்லாரும் சேர்ந்து அவனை பாடலாம், அந்த ஆனந்தமே தனி, எல்லாரும் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், எழுந்து வா அப்படின்னு ஆண்டாள் இந்த பெண்ணை பார்த்து கூப்பிடுறா. ராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்தில் ஜட்டாயுவுக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த காட்டு வழியில் தேடிண்டே வரார் சீத்தையை. சீத்தை எங்கே போனான்னு தெரியல, ராவணன் கவர்ந்து கொண்டு போயிட்டான்னு தெரியறது, எங்கே போய் சீத்தையை தேடுறதுன்னு தெரியல, தேடிண்டே வரார். அப்போது ஒரு இடத்துல கபந்தன் அப்படின்னு ஒரு அசுரன், அவனை பார்க்குறா ராமலக்ஷ்மணா. அந்த கபந்தன் யாருன்னா, இவன் ஒரு கந்தர்வன், ரொம்ப அழகான கந்தர்வன். ஸ்தூல சிரஸ் அப்படிங்கிற ஒரு ரிஷிக்கிட்ட அபச்சாரப்பட்டுடுறான். அதனால் அவர் சபிச்சுட்டார், கோரமான ஒரு உருவத்தோற்றம் உனக்கு அமையணும் அப்படின்னு. அதனால் இவன் ஒரு அசுரனாக இங்கே இருக்கான். அதுக்கு சாப விமோச்சனமும் அந்த ஸ்தூல சிரஸ் அப்படிங்கிற ரிஷி கொடுக்குறார். என்னென்னா, ராமலக்ஷ்மணால் ஒரு நாள் வருவா, அவள் வந்து உன்னை தகனம் பண்ணுவா, இந்த தேகம் அழிஞ்சு நீ மீண்டும் உன்னுடைய அந்த கந்தர்வ ரூபத்தை அடைவ அப்படின்னு அவர் சாப விமோச்சனமும் கொடுத்துருக்கார். இந்த கபந்தனுக்கு இவா ராமலக்ஷ்மணான்னு தெரியாது.
இவா 2 பேரும் வர சமயத்துக்கு வழிமறித்து இவா 2 பேரையும் தன் 2 கரங்களாலையும் இருக்கினுட்டான் இந்த கபந்தன். ராமர் என்ன பண்ணிட்டார், வலது பக்கம் தோளை வெட்டிட்டார், லக்ஷ்மணன் இடது பக்கம் தோளை வெட்டிட்டார். இப்போது 2 தோளும் விழுந்துடுத்து. இந்த கபந்தன் இப்போ கேட்குறான் லக்ஷ்மணனை பார்த்து, நீங்கள் யார் அப்படின்னு. லக்ஷ்மணன் இப்போது ராமாயணத்தை முழுசாக சொல்கிறார். ஆரண்ய காண்டம் வரைக்கும் நடந்தது அத்தனையும் இந்த கபந்தன்ட்ட சொல்கிறார். அதை கேட்ட உடனே கபந்தன் விழுந்தி வாழை சேவிச்சு, உங்கள் 2 பேர் வருகைக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துன்னு இருந்தேன், எனக்கு இப்படி ஒரு சாபம் அப்படின்னு தன்னுடைய வரலாறெல்லாம் சொல்லிட்டு வரான். அப்போது என்ன நீங்கள் தகனம் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த சாப விமோச்சனம் ஆகும், நான் திருப்பி கந்தர்வனாக மாறிடுவேன் அப்படின்னு. உடனே ராமலக்ஷ்மணால் இந்த கபந்தனை தகனம் பண்ணுறா. அவனும் அந்த கோரமான அசுர தேகத்திலேருந்து விடுபட்டு கந்தர்வனாக மாறிட்டான். இப்போது அந்த கந்தர்வன் சொல்கிறான் ராமலக்ஷ்மணால்கிட்ட, நீங்கள் சீதையை தேடி வந்திருக்கேங்கோ, அடியேன் அதுக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன். இங்கே பக்கத்தில் பம்பா தீரத்துக்கிட்ட ரிஷ்யமூக பர்வதம் அப்படின்னு ஒரு மலை இருக்குது. அந்த ரிஷ்யமூக பர்வதத்தில் ஒரு வானர தலைவன் இருக்கான், அவனது பெயர் சுக்ரீவன். அவனும் ராமா உன்ன மாதிரி தான் தன் மனைவியை இழந்து வருத்தத்தில் இருக்கான். அதனால ராமா நீ அவனோடு போய் நட்பு கொள், அவனுக்கு வானர படை இருக்குது. சூரிய கிரணங்கள் எங்கெல்லாம் ஊடுருவுமோ அதுக்குள்ளெல்லாம் போய் தேடக்கூடிய ஒரு சக்தி இந்த வானர படைக்கு உண்டு. அதனால் நீ அந்த சுக்ரீவனோடு நட்பு கொள்வாயாக ராமா அப்படின்னு இந்த கபந்தன் அப்படிங்கிற அந்த கந்தர்வன் இப்போ ராமலக்ஷ்மணால்கிட்ட சொல்கிறார். இப்போது அந்த ரிஷ்யமுக பர்வதத்துக்கு போக வேண்டிய பாதையும் காட்டி கொடுக்குறார் இந்த கந்தர்வன். மேலும் சொல்கிறார், அந்த பம்பா தீரத்தில் பம்பா சரஸ் கிட்ட மதங்க முனிவருடைய ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் ஒரு பக்த உங்களுக்காக ரொம்ப நாளாக காத்துட்டுருக்காராமா, போய் அவளுக்கும் நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ராமலக்ஷ்மணா கிளம்பி பம்பா தீரத்தை வந்து அடையிறா. அந்த பம்பா தீரத்து பக்கத்தில் ஒரு அழகான ஆசிரமம், அது மதங்க முனிவருடைய ஆசிரமம். பார்க்க அவ்வளோ ரம்யமாக இருக்குது. ராமலக்ஷ்மணா அந்த ஆசிரமத்தை நோக்கி வரா. உள்ளேந்து சபரி ஓடி வரா. வந்து ராமலக்ஷ்மணாவை பார்த்த சந்தோஷம் அவளுக்கு, விழுந்து பெருமாளை சேவிச்சுட்டு ராமனை பார்த்து சொல்கிறா, ராமா நான் இன்னைக்கு தான் தபஸ் சித்தி பெற்றேன் ராமா அப்படிங்கிறா. இத்தனை காலம் என்னுடைய ஆச்சாரியனுக்கு, அதாவது மதங்க முனிவருக்கு அடியேன் பண்ண கைங்கரியத்தின் பலன் இன்னைக்கு உன் தர்ஷனம் கிடச்சதே ராமா அப்படின்னு சந்தோஷப்படுறா சபரி. மேலும் சபரி சொல்கிறா, சக்ஷுஷாதவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தன கமிஷ்யாமி அக்ஷயான் லோகான் துவத் பிரசாதாத் அரிந்தமா அப்படிங்கிறா. அதாவது என் ஆச்சாரியர்கள் மூலமாக ஏற்கனவே எனக்கு உன் அருள் கிடச்சுடுத்துறாமா, எப்போவோ அவள் எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டா, அடியனுக்கு மோட்சமும் கிடச்சுடுத்து. ஆச்சாரியன் அனுகிரகத்தால் நான் மோட்சமும் பெற்றேன். ஆனால் மோட்சத்துக்கு போகாமல் காத்துன்னு இருக்கிறது உன்னை சேவிக்கணும்னு தான். நீ இங்கே வருவ, உன் திருவடி ஸ்பர்ஷம் இந்த ஆசிரமத்தில் படும், உன் தர்ஷனம் எனக்கும் கிட்டும் அப்படின்னு இத்தனை காலமாக காத்துட்டுருக்கேன் ராமா. அந்த மதங்க முனிவரும் மதங்கர் கூட இருந்த மற்ற ரிஷிகளும் எல்லாரும் மோட்சம் போயிட்டா. அடியேனை மட்டும் இங்கேயே இருக்க சொல்லியிருந்தா. ஏன்னா சபரி, உன்னை தேடி ராமன் உன் ஆசிரமத்துக்கு வரப்போகிறான். அவனுக்கு பண்ண வேண்டிய உபச்சரணைகளை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ மோட்சத்துக்கு வா அப்படின்னு என் குரு எனக்கு கட்டளை இட்டுட்டு போயிருக்கார். அதனால ரொம்ப நாளாக காத்துன்னு இருக்கா சபரி அந்த இடத்துல. சொல்கிறா, சித்திரக்கூட்டத்துக்கு நீ எழுந்தருளின போதே இங்கே இருந்த ரிஷிகள் எல்லாம் சொல்லிட்டா, பம்பாதீரத்துக்கும் ராமன் வருவான் ஒரு நாள் அப்படின்னு. நீ இன்றைய தினம் சித்திரக்கூட்டத்துக்கு வந்தியோ ராமா, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் உனக்காக காத்துட்டுருக்கேன் அப்படிங்கிறா சபரி. அதாவது 13 வருஷமாக தனித்து அந்த இடத்துல காத்துட்டுருக்கா. இந்த சபரி யார் அப்படின்னா ஒரு காட்டுவாசி பெண்ணவோ. மதங்க முனிவருடைய அனுகிரகத்தால் அவளுக்கு இப்பேற்பட்ட ஒரு உய்வதற்கான வழி கிடச்சிது, அவளுக்கு மோட்சமும் கிடச்சிது. அதனால் அந்த பெண் சொல்கிறா, இத்தனை காலம் உனக்காக காத்துட்டுருந்தேராமா, 13 வருஷமாக இந்த ஒரு நொடி பொழுதுக்காக தான் காத்துட்டுருந்தேன்னு பூரிச்சு போகிறா அந்த சபரி. மேலும் சொல்கிறா, நீ வரப்போகிறன்னு 13 வருஷமாக சுவையான கனிகள் பழங்கள் எல்லாம் சேகரித்து சேமித்து வச்சுருக்கேன் உனக்காக. இதெல்லாம் விதவிதமான பழங்கள், எல்லா பழமுமே ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய பழங்கள். நான் தேர்ந்தெடுத்து உனக்காக சேகரித்து வச்சுருக்கேன் ராமா அப்படின்னு அந்த பழங்கள் எல்லாத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறா. ராமன் அவ்வளோ ஆனந்தத்தோட அவள் கொடுத்த அந்த பழங்கள் எல்லாத்தையும் அமுது கண்டருளினான். மேலும் சபரி மதங்கரும் மற்ற ரிஷிகளும் அங்கே தங்கி இருந்து யாகம் பண்ண அந்த இடம், அதாவது மதங்க வனம்,
அந்த வனத்தை எல்லாம் சுற்றி காட்டுறா ராமலக்ஷ்மணாளுக்கு. இது எல்லாத்தையும் ராமன் பார்க்குறார். கடைசியாக சபரியை நோக்கி சொல்கிறார், அம்மா சபரி, ஸ்திரீ ரத்தினமே, நீ இப்போ மோட்சத்துக்கு தாராளமாக எழுந்தருளலாம், உனக்கு மோட்சம் செல்வதற்கு நான் அனுமதி கொடுத்தேன் அப்படிங்கிறார் ராமன். இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக பெருமாள் அனுமதி தான் கொடுக்குறார். ஏன்னா அவளுக்கு மோட்சம் ஏற்கனவே குரு கொடுத்துட்டார். அதனால் ராமன் இங்கே இருந்துட்டு பண்ணது என்ன அப்படின்னா, அவள் மோட்சம் போகிறதுக்கு பெருமாள் ஒரு சாட்சியாக அங்கே இருந்தார், அவ்வளவுதான். அந்த இடத்துல ஒரு அக்னியை மூட்டினா உடனே சபரி அப்படியே அக்னி பிரவேசம் பண்ணா. இந்த இடத்துல வால்மீகியுடைய ஸ்லோகம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, யத்ரதே சுக்ருதாத்மானஹ விஹரந்தி மஹர்ஷயஹ தத்புண்ணியம் சபரி ஸ்தானம் ஜகாமாத்ம சமாதினா. இதில் வால்மீகி சபரி பெருமாளினுடைய திருவடியை அடைந்தாள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லலை, ஆச்சாரியன் திருவடி அடைந்தாள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மதங்கர் மற்ற ரிஷிகள் எந்த ஸ்தானத்தை அடைஞ்சாலோ அதே ஸ்தானத்தை சபரி அடைஞ்சா அப்படின்னு தான் வால்மீகியினுடைய ஸ்லோகம் இந்த இடத்துல. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அடிக்கடி சொல்கிறது, யாராவது ஒருத்தர் பரமபதிச்சுட்டானாக்க ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் அப்படின்னு சொல்கிறது. ஆச்சாரியன் திருவடி தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் ரொம்ப தெளிவுபடுத்துறது. இதே மாதிரி ஒரு விஷயம் சுவாமி ராமானுஜருடைய சரித்திரத்தில் நடந்திருக்கு. ஒரு சலவை தொழிலாளி, அவர் நித்தியப்படி ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு வஸ்திரங்களை தோச்சு கொடுப்பார். அது ஒரு கைங்கரியமாகவே பண்ணிட்டு இருந்தார். அந்த கைங்கரியத்தினால ராமானுஜர் நெகிழ்ந்து போயிட்டார். ஒரு நாள் அந்த சலவை தொழிலாளியை அழைச்சி, என் கூட நீ வாப்பா, உன்னை நம்பெருமாளிடம் அழைச்சின்னு போகிறேன், பெருமாள்கிட்ட நீ வரம் கேள் அப்படின்னு கூட்டின்னு போகிறார் ராமானுஜர். இந்த சலவை தொழிலாளியும் பெருமாளை பார்த்த உடனே பெருமாள்கிட்ட, பெருமாளே, கிருஷ்ணாவதார காலத்தில் கிருஷ்ணனும் பலராமனும் மதுராக்குள்ளே வரா, இனிமே தான் கம்சவதம் நடக்க போகிறது. அதனால் மதுராக்குள்ளே வந்த உடனே அங்கே ஒரு சலவை தொழிலாளி இருக்கான். அவன்கிட்ட கிருஷ்ணனும் பலராமனும் கேட்குறா, எங்களோட வஸ்திரம் ரொம்ப அழுக்காயிடுத்து, ஏதாவது வஸ்திரம் இருந்தால் எங்களுக்கு கொடுங்கோலே, நாங்கள் உடுத்திக்கணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த சலவை தொழிலாளி சொல்கிறான், நான் கம்சனுடைய சலவை தொழிலாளி, கம்சனுடைய வஸ்திரங்களை துவைக்கக்கூடியவன் நான், உங்களுக்கெல்லாம் வஸ்திரம் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல அபச்சாரப்பட்டுட்டான். அதை சொல்லி இவர் கேட்குறார், அவன் கூட எங்களுடைய மூதாதையராக இருக்கக்கூடும், ஏன்னா குலத்தொழில் அப்படியே பண்ணிட்டு வரா இல்லையா, அதனால அவர் கூட எங்கள் மூதாதையராக இருக்கலாம், அதனால் அவரை பெருமாளே நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு இந்த சலவை தொழிலாளி கேட்குறார். இப்போது ராமானுஜர் இவர் ஆஷண்டு வெளியில் வர்றார். இப்படியா யாராவது வரம் கேட்பா, பகவானை நேரில் பார்த்தா இனி பிறவாமை வேணும், எனக்கு மோட்சம் வேணும்னு இல்லையோ வரம் கேட்கணும், அதை விட்டுட்டு ஏதோ துவாபர யுகத்தில் இருந்த ஒரு சலவை தொழிலாளிக்கு பெருமாள் மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு போய் பிரார்த்தனை பண்ணுறியே அப்படின்னு ராமானுஜர் கேட்குறார். அதுக்கு இவர் சொல்கிறாராம், இல்லை சுவாமி, அடியேனுக்கு உங்களுடைய திருவடி சம்பந்தம் இருக்குது, அதனால் அதன் மூலமாகவே எனக்கு மோட்சம் கிடச்சிடும், இதை எதுக்கு பெருமாள்கிட்ட போய் வேண்டி பெறணும் அப்படின்னு இவர் சொல்கிறார். அதனால்தான் பெருமாள்கிட்ட அந்த வரத்தை கேட்டு பெற்றேன் அப்படின்னு இந்த சலவை தொழிலாளி பதில் சொல்கிறாராம். இப்படி ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தம் இருந்துடுத்தினாலே மோட்சம் கட்டாயம் கிட்டும் அப்படின்னு இந்த சரித்திரம் மூலமாக தெரியறது. இப்போ ஆண்டாள் தன் தோழிக்கிட்ட சொல்கிறா, நீ பகவத் அனுபவத்துக்கு புதுசு இல்லை, பழக்கப்பட்டவள் தான், உனக்கு இந்த சரித்திரங்கள் எல்லாம் தெரியும், சபரி மோட்சமும் உனக்கு தெரியும். அந்த சபரிங்கிற காட்டுவாசி பெண் தன் குரு கிருப்பையால் பக்தி பண்ணி மோட்சத்துக்கே போயிட்டா. அப்படி இருக்க இதெல்லாம் தெரிஞ்சு கூட நீ இன்னும் அந்த கேசவநாமம் கேட்டும் உறங்கறியே, இது எப்படி உன்னால் முடியறது? அந்த சபரிக்கு தோணின மாதிரி உனக்கும் மோட்சத்தின் பால் ஒரு ஈர்ப்பு வர வேண்டாமா? அந்த கேசவன் மேலே உனக்கு ஒரு ஈர்ப்பு வர வேண்டாமா அப்படின்னு கேட்க, இந்த தோழியும் உடனே ஓடி வந்து ஆண்டாள் கோஷ்டியில் சேர்ந்துனுட்டா. நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.